ஜிஎஸ்டி அப்படின்னா பொருள் மற்றும் சேவை வரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போன வெள்ளிக்கிழமை வந்துட்டு நம்ம பிரதமர் பட்ஜெட்ல வந்துட்டு 6 விழுக்காடு ஜிஎஸ்டியை வந்துட்டு அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. அதே வேலையில வந்துட்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்துட்டு அளிக்கணும், அபாலிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், இந்த ஜிஎஸ்டி என்ன, இந்த சேல்ஸ் டேக்ஸ்னா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு, அது நம்ம பார்க்கணும். ஜிஎஸ்டி அப்படின்னாக்கா எல்லா பொருட்களுக்குமே வந்துட்டு வரி விதிக்கப்படும். அரசாங்கம் 40 பொருட்களுக்கு வந்து வரி விதிக்கலன்னு சொல்றாங்க. ஆனா 40 பொருட்களை தவிர்த்து மக்கள் பயன்படுத்தப்படுகிற அத்தியாவசிய பொருட்கள், மத்த அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி வந்துட்டு விதிக்கிறாங்க. ஆனா இந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பராங் மேவான்னு சொல்லுவோம். கொஞ்சம் வசதியான பொருட்கள், இந்த லேப்டாப்பா, இந்த மேசியா, நம்ம சோஃபா நக்காலியா, ஸோ இந்த மாதிரியான பொருட்கள். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இப்போ இந்த சாதாரண சட்டை வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். இந்த மாதிரி சட்டை, இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போட்டுட்டு போடுற சப்பாத்து, ஸ்டாக்கிங், ஸ்கூல் சட்டைங்க, இதுக்கெல்லாம் வந்துட்டு சேல்ஸ் டேக்ஸ் இல்லை, ஆனா ஜிஎஸ்டி விதிக்க போறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா சாதாரணமான மக்கள் பயன்படுத்துற முக்காவாசி பொருட்கள்ல வந்துட்டு ஜிஎஸ்டி விதிக்கிறாங்க. அதுதான் இந்த 6 விழுக்காடு ஜிஎஸ்டி. சரி, இந்த ஜிஎஸ்டி வந்துட்டு எப்படி வந்துட்டு மக்களை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சராசரி தொழிலாளி, கம்பெனி தொழிலாளி 1000 வெள்ளி சம்பளம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 வெள்ளி சம்பளம் எடுக்கிற ஒரு தொழிலாளி வந்துட்டு 6 விழுக்காடு வந்துட்டு ஜிஎஸ்டி கட்டுறாரு அப்படின்னாக்கா, அவரோட மாசத்துல ஒரு மாச சம்பளத்துல வந்துட்டு 1000 வெள்ளிக்கு வந்து 60 வெள்ளி வந்துட்டு அவர் ஜிஎஸ்டி கட்டுவாரு. ஒரு வருஷத்துல வந்துட்டு 720 வெள்ளி கட்ட போறாரு. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த 1000 வெள்ளி சம்பளம் எடுக்கிறவங்க வந்துட்டு வருமான வரி கட்ட மாட்டாங்க. ஏன் கட்ட மாட்டாங்கன்னா, இந்த 1000 வெள்ளி அவங்க குடும்பத்துக்கே பத்தாது. ஸோ அந்த சூழ்நிலையில வந்துட்டு மலேசியால பொறுத்த வரைக்கும் வருமானம் குறைவா உள்ளவங்க வந்துட்டு வருமான வரி கட்ட தேவையில்லை. ஆனா இப்ப வந்துட்டு அந்த சுமை, அந்த 6 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி சுமை வந்துட்டு இந்த குறைவான சம்பளம் எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு விழுது. ஸோ இதனால வந்துட்டு இவங்க வந்து வருஷத்துக்கு 720 வெள்ளி வருமான வரி கட்டுவாங்க. அந்த 720 வெள்ளி வந்துட்டு அவங்க எவ்வளவோ செய்யலாம் அவங்க பிள்ளைங்களுக்கு. எனக்கு பால் மாவுக்கு கூட ஜிஎஸ்டி இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு அந்த 0 ரேட்டட்ல வரல, புங்கச்சுவாலியான்னு சொல்லுவாங்களா, அதுல வரல. ஸோ சாதாரண குடும்பத்துல வந்துட்டு ஒரு 4 பிள்ளைங்க இருந்தாக்கா கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் ஜிஎஸ்டி. அவங்க படிப்பு, அவங்க படிக்கிறதுல இருந்து, சாப்பாடுல இருந்து, அவங்க டிரான்ஸ்போர்ட், அவங்க பாய்க்கிறது, என்ன விலை வேற ஏறி போச்சு.